வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Bangalore Indiranagar Sky Trust, Center for Holistic Development, extends a hearty welcome to all the participants. எனவே அன்பர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட கேள்விகள் அத்தனைக்கும் சிந்தனையினால விடை பெற்று விட்டோம். இந்த சிந்தனையை மேலும் மேலும் நீங்க மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி ஆழ சிந்தித்து அதை பதிவு கொள்ள வேண்டியதுதான். இப்போ முழுக்க பொதுவாக எடுத்துக்கொண்டா மனிதன் 2 அடுக்கு வினைப்பதிவுகளை உடையவன். அதை கொண்டு அவ்வப்போது எண்ணமும் செயலும் ஆகாமியம் என்ற முறையிலே உருவாகி கொண்டு இருக்கின்றது. இந்த காரணத்தினாலே பிரம்மமே தானாக இருந்த போதிலும் கூட அதை மறந்து உருவம் வரையிலே உணர்ச்சி வயப்பட்ட முறையிலே எல்லை கட்டி இயங்குவதனால தன்முனைப்பு என்பது மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த தன்முனைப்பு தான் தனது என்ற அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் ஏற்பட்டு அதிலே இருந்து 6 குணங்கள் தோன்றுகின்றன. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று இந்த 6 குணங்கள் வயப்பட்டு செய்யும் செயல்கள் அத்தனையும் துன்பமே விளைவிக்கத்தக்கன. ஆகவே பழிச்செயல்களாகும். இந்த பழிச்செயல்கள் எப்பொழுதும் பதிந்து 4 இடத்துல பதிகின்றன. 1 எண்ணத்துல, 2 உறுப்புகள்ல விரிவு சுருக்க இயக்க பதிவுகளாக, 3வது வித்தில கருவமைப்பு பதிவாக, உயிர் துகளிலே இந்த உடல் விட்ட பிறகு கூட அது எங்கே போகிறதோ அங்கேயே தொடர்ந்து வருவதாக வினையாக. ஆகவே 4 இடத்துல வினைகள் பதிகின்றன. வினைப்பதிவினுடைய சின்னமோ உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். இதை போக்க முடியுமா என்ற எண்ணம் இருக்குமே, ஆனால் போக்க முடியும். 3 வகை உண்டு. பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு ஒழித்தல். ஆங்கிலத்தில் எக்ஸ்பியேஷன், சூப்பர் இம்போசிஷன், ரெசல்யூஷன் என்று சொல்லலாம். அந்த 3 வழிகளில் அவரவர்களுக்கு ஏற்ற வழியில 1ஐயோ 2ஐயோ 3 படிப்படியாக பின்பற்றி இந்த பழிச்செயல்களை போக்கிக் கொள்ளலாம். ஆகவே அப்படி பழிச்செயல்களை போக்கிக் கொண்ட பிறகு மனிதன் தூய்மை அடைந்து விடுகிறான். எல்லாம் வல்ல இறைவனோடு கலந்து நின்று விடுகிறான். அறிவு பெருக்கம் உண்டாகிறது. தன்முனைப்பு நீங்கி விடுகிறது. பழிச்செயல் பதிவுகள் போகின்றன. மயக்கம் தீர்ந்து விடுகிறது. மனிதனே தெய்வமாக மாறிவிடுகிறான் என்பதுதான் இந்த இன்றைய சொற்பொழிவனுடைய உட்கருத்து என்று கூறி, நீங்கள் அனைவரும் சிந்தனையில் ஆழ்ந்து இந்த விளக்கத்தை மேலும் 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 ஆராய்ந்து பதிவு செய்து கொண்டு மேன்மை அடைவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கூறி, நீங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைநிலை நின்று மனம் குளிர வாழ்த்தே உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.